ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் வந்து கலசத்தை தேடி அவங்க வந்து உபரிடமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சேட்டோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுது. இதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களும் வந்து மற்றவங்க எல்லாத்திட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் யாருமே வந்து காரை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சேட்டோட ஒய்ஃப் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, இப்போ என்னுடைய குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாற்றணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி வந்து காரை நிறுத்திட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, ஆட்டோ வேறு ரிப்பேர் ஆகி போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் குழந்தைய வேறு காப்பாற்றணும் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி பார்த்தோம்னா அந்த அம்மாவை வந்து தன்னுடைய காரில் ஏற்றிட்டு அவங்க நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே போனதுமே வந்து குழந்தைக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க குழந்தையோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அந்த அம்மா வந்து அழ ஆரம்பிக்கவும் அப்போ கார்த்தியும் ரேவதியும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சில மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்லும் போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க அதை கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சேட்டோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அப்போ சேட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வரவும் வீடு வந்து பூட்டிகிட்டு இருக்குது. உடனே வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்கிற, நான் வீட்டுக்கு வந்து வீடு பூட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அந்த அம்மா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன்றால தான், அந்த கலசத்தை வந்து விற்கிறதுக்காக போகாத, கோயிலில் கொண்டு கொடுன்னு நான் எவ்வளவோ சொன்னல, ஆனால் நீ கேட்க மாட்டேன்னு சொன்னேல்ல, அதனால தான் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, ஒழுங்கு மரியாதையை அந்த கலசத்தை வாங்கி நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு அப்படிங்கவும் உடனே சேட்டும் பயந்துட்டு போய் நான் இப்பவுமே நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கலசத்தை வாங்குறதுக்காக அவங்க போகிறாங்க. அதுமே வந்து நான் கலசத்தை கொடுத்தோம்ல, அந்த பணத்தை நான் கொடுத்துருதேன், அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் வந்து அதெல்லாம் விற்றது தான், நாங்கள் வந்து அதை பேக் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால தர முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சேட்டு வந்து எவ்வளவோ அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, நீ கொடுத்த பணத்துக்கு மேலே கூட நான் தந்துருதேன், ஆனால் என் குழந்தைய பார்த்துணுன்னா இதை வந்து நான் கோயிலில் கொண்டு கொடுத்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனாலும் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு சேட்டை வந்து விரட்டி விட்டுருந்தாங்க. இதை வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து அவங்க ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃபை அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மெடிசனை வாங்கிட்டு கொண்டு கொடுக்கவும் அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா தான் எதுனாலும் சொல்ல முடியும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தியும் ரேவதியும் அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் குழந்தை வந்து நல்லபடியாக படிச்சிடும், அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதி கிளம்பவும் அப்போ வந்து சேட்டோட ஒய்ஃப் வந்து சேட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னையா இது எல்லாத்துக்கான நீ தான், ஒன்னால தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது, கலசத்தை மட்டும் நீ விற்காமல் இருந்தேன்னா நம்ம குழந்தைக்கு இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து கார்த்தியும் ரேவதியும் கேட்டிருந்தாங்க. என்னது கலசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க, என்னதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அவங்க ஊர்க்காரங்க அவ்வளவுமே வந்து சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. மேலதாளத்தோட அவங்க கலசத்தை வந்து எடுத்துட்டு போறதுக்காக வராங்க. இந்த சத்தம் கேட்டு உடனே வந்து அவங்க சந்திரகலா வீட்டில் உள்ள அவ்வளவுமே வந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. இப்போ சந்திரகலா சொல்றாங்க, பாத்தியாக்கா இது எல்லாத்துக்கான இந்த டிரைவர் தான், அவன் தான் சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு இந்த கலசத்தை வந்து அவன் தூக்கிட்டு போயிருக்கிறான், நம்ம சொல்றதை கேளு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ ஏன் அமைதியா இருக்கிற அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா இரு, அதான் டிரைவர் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருதுன்னு சொல்லியிருக்காருல, அதனால கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கும்போது ஆமாக்கா நான் சொல்ல நீ எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற, அந்த டிரைவர் மேலே நீ ரொம்ப தான் நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம டிரைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அந்த சேட்டோட ஒய்ஃப்ட்ட வந்து கேட்குறாங்க, கலசத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அந்த அம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சேட்டும் வந்துருந்தாங்க. வந்ததுமே இவர் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கிட்ட கலசத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து அவங்க சேட்டோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நம்ம குழந்தைய காப்பாற்றினது இவங்க தான் அப்படிங்கவும் உடனே வந்து அவர் வந்து கார்த்திகிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போ கலசத்தை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கவும் நான் கலசத்தை கேட்குறதுக்காக தான் போனேன், ஆனால் அவங்க என்கிட்ட தரமான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லுங்க அப்படிங்க உடனே அவர் சொல்லவும் கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தியும் ரேவதியும் வந்து நேரம் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து கலசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல நான் அந்த பணத்தை கொடுத்துருந்தேன், அதை கொடுத்துருக்க கலசத்தை கொடுத்துருங்க, அது எங்கே கொள்ளுது அப்படின்னு ரேவதி கேட்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து கோயில் கலசத்தை தரப்போறீங்களா
இல்லைன்னா வந்து நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டும் அப்படிங்கவும், ஐயோ நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் தந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கலசத்தோட ரேவதியும் கார்த்தியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது அவங்க பார்க்குறாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து அவங்களும் வீட்டு பக்கத்தில் வந்துருந்தாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வந்து இப்போ மெயின் கேட்டோட போனோம்னா இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருமே என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ரேவதி கேட்கவும், அப்போ கார்த்தியும் யோசனை பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம வந்து மெயின் கேட்டோட போக முடியாது, போனாக்கி ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கலசம் வந்து காணாமல் போனது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பின்னாடி வெளியோட போயிடலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேறு பக்கமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சாமுண்டி சிட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் காணலை பாரு, ஊர்க்காரங்களே இப்போ வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும் போது இப்போ சாமுண்டி சிட்டு சொல்கிறாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இப்போ சாமுண்டி சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி வந்து கையில் கலசத்தோடு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. மற்ற எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமுண்டி சிட்டு வந்து கார்த்தி கலசத்தை கொடுக்கவும் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சாமுண்டி சிட்டோட கணவர் சொல்கிறாங்க, இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம், ஊர்க்காரங்க வேறு வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இது எப்படி எங்கே கிடச்சின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு இது பூஜை ரூமில் கொண்டு வைங்க அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் சொல்லுது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இது பூஜை ரூமில் கொண்டு வை அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை கொடுக்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ கலசம் வந்து கிடச்சிருச்சுன்னா அப்போ இந்த டிரைவருக்கு வந்து நம்ம தான் இது செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி வந்து சந்திரகலாவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.